ஆகஸ்ட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணம் அன்னைக்கு. ஸோ அதுக்கு முந்தின நாள் வந்துட்டு பெருசா குடிச்சதெல்லாம் கிடையாது நான் அதுக்கு முன்னாடி. நானும் அவனும் வந்து சரி ஓகே இன்னைக்கு நைட் பேச்சுலர் பார்ட்டின்னு சொல்லி குடிக்கிறோம். ரொம்ப அதிகமா குடிச்சிட்டு நடு ரோட்ல விழுந்து கிடந்தோம் கரெக்டு தான், புரியுது. ஆனா என்ன போதே ஆள் இல்லையே. பேருமே. அவ்வளோ வல்னரபிளாக வந்து நான் போனதே கிடையாது என் லைஃப்பில். அவ்வளோ வல்னரபிளாக வந்து நைட் விழுந்து கிடக்கிறேன் அவன் வீட்டு வாசலில். எனக்கு கால் பண்ணணும்னு தோணுது ஒரே பொண்ணு, ஒரே ஒரு ஆள். எங்கள் அப்பா அம்மா கிடையாது, அவங்க அப்பா அம்மா கிடையாது, வேறு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இவளுக்கு கால் பண்ணேன். நைட்டு 11:45க்கு அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு தெரியாமல் அவங்க கிளம்பி வராங்க. வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல் நாங்கள் எழுந்திரிச்சு நிற்கிற அளவுக்கு கூட முடியல எங்கள் 2 பேரால். அங்கேயே எங்களோட இருந்து காலையில் வரைக்கும் அங்கே இருந்துட்டு அன்றைக்கி காலைல வந்து எங்களை கூப்பிட்டு போயிட்டு வீட்டில் விட்டா. அந்த மூமெண்ட் தோணுச்சு சார். குடிச்சிருக்கேடா? நோ மம்மி. நீ எங்க மாயவன? அங்க விழுந்து கிடந்தாங்க. விழுந்து கிடந்தானா? ஏய், ஏன்டா என் மானத்தை வாங்குற? உங்க அப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். காதலிக்கிற பையன் குடிச்சிட்டு ரோட்ல கிடக்குறான். அதை பார்க்குறப்ப பிரேக்கப் பண்ண தானே தோணும். அதானே உலக வழக்கம். ஏன்னா அது நாட் அ ரெகுலர் திங்னு எனக்கு தெரியும் சார். அப்போ வந்துட்டு நடு ரோட்டில் தான் இதை லிட்ரலி காலையில் 4 மணி வரைக்கும் நான் நடு ரோட்டில் அவங்க அந்த வாசலில் கிடந்தாங்க. நான் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். நாய் எலி அதெல்லாத்தையும் அவங்க தள்ளி விட்டுட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல வா, இப்போ வரலன்னா அவன் கூட போயிரு. எவ்வளவு தைரியம் உனக்கு? நாய் கூட சேர்ந்த நாய் புத்தி தானே உனக்கு வரும். ஐ நோ ஹிம், அதனால எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல. த ட்ரஸ்ட் ஐ ஹேட். பட் வாட் டிட் யூ ஃபீல்? நமக்காக வந்து நின்னாங்களே அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னுங்க? அந்தளவுக்கு நானும் இறங்கி போக மாட்டேன், அவ்வளோ அசிங்கப்பட மாட்டேன். ஸோ அதுக்கே என் கூட நின்ட்டாங்க. இதுக்கப்புறம் லைஃப்பில் எப்பவுமே இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு சார் அன்றைக்கி நைட்டு. ஓகே.